நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனலிஸ்ட்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம டீடைல்டா பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஓகே. இன்னைக்கு மார்னிங் பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே மூவ் என்ன நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎக்ஸ பொறுத்தவரைக்கும் 23,250ல நியரஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 23,190க்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அது நடக்கல. அதற்கு மாறா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு, மறுபடியும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்ப நாளைக்கு என்ன லெவல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ம் கரண்ட்ல வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்விங் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்விங்கோட ஹை இதுதான். ஸோ இந்த ஜோனுக்கு மேல மறுபடியும் மார்க்கெட் கிராக் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து மேற்கொண்டு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல போயிட்டு, மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆனா, மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் 24,060 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு மறுபடியும். ஓகேங்களா? ஸோ, அதர்வைஸ் கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே மூவ் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல போனதுனால, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ரீச் ஆயிருக்கே தவிர, இட்ஸ் நாட் அ பை ட்ரெண்ட். மறுபடியும் பைக் சேஞ்ச் ஆகணும்னா, இட் வில் கோ அப் டூ திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸோ இந்த ஸ்விங் ஹைன கிராக் பண்ணாதனால, மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் இன்னும் வந்து மார்க்கெட் டவுன் மூவ் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஸ்விங் வந்து கிராக் ஆகல. ஸோ என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் கிராக் ஆகாததுனால, ஸோ கிளியர்லி இட்ஸ் இன் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிற மாரி எனக்கு தோன்றுது. பிரைஸ் ஆக்ஷன் அப்படிதான் இருக்கு. இந்த ஸ்விங் ஹை கிராக் ஆனா தான் நம்ம வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப் மூவ்க்கு இருக்கு. ஓகேங்களா? அதர்வைஸ் மேபி பாசிபிலிட்டி ஆஃப் டவுன் மூவ் தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குங்க. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேபி ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழ மறுபடியும் கிராக் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 23,190 இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ ஒருவேளை இதையெல்லாம் மீறி மார்க்கெட் ஒருவேளை கேப் டவுன் ஆகி இத ட்ரேட் ஆகுது. கேப் டவுன் ஆகி இது பிரேக் ஆகுது அப்படின்னா, வில் கம் டவுன் ஃபர்ஸ்ட் லெவலா 23,190யும் அதன் பிறகு 22,900 போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆக போகுது, நம்ம எப்படி அத யூட்டிலைஸ் பண்ணலான்ட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.